உலக முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஆர்வமுடன் வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் அண்ணா அறிவகம் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் முன்னிலையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா திறந்து வைத்தார். அப்போது அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஜி. வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, திமுக ஆட்சிக்கு வந்த பின் முதல் 3 ஆண்டுகளில் 31 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுப்பில் 10,32,000 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும், இந்த வேகம் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்றும், இதனால் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளில் மட்டும் 31 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்ற நம்பர் ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்த நம்பர். அதற்கு பிறகு அதை தாண்டி அதுக்கு கூடுதலாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் அந்த முன்னெடுப்பில் தமிழகத்துக்கு வந்திருக்கும் 10,32,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இங்கே தமிழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதன் மூலம் ஒரு 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த முதலீடுகள்ல பல முதலீடுகள் ஏற்கனவே வந்து இப்போ ஃபேக்டரியாவே ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டா வின்ஃபாஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்பீட் தமிழகத்தில் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியும் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த இடத்துலயுமே இருந்ததில்லை. இந்த ஸ்பீடை பார்த்து தான் வியந்து போய் ஒட்டுமொத்த உலக முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்.